ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பழமையான ஒரு பவர்ஃபுல்லான சிவஸ்தலம் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் அமைஞ்சிருக்க வெள்ளீச்சரம் திருக்கோவில் தான். இது மயிலாப்பூரை சுற்றி அமைந்துள்ள 7 சிவஸ்தலங்களில் ஒன்று. மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது. முதல்ல நம்ம இந்த கோவில் எதுக்கெல்லாம் புகழ் பெற்றதுன்னு பார்க்கலாம். சுக்கராச்சாரியார் இங்கு தவம் செய்து தான் இழந்த கண் பார்வையை திரும்ப பெற்ற தலம் இது. நவகிரகத்தில் இருக்க வெள்ளியை தான் நம்ம சுக்கிரன் சொல்கிறோம். அதனால் சுக்கிரதோஷ நிவர்த்திக்கும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்தது. சுக்கிரன் இங்கு வழிபட்டதால் கலத்திர தோஷம், திருமண தோஷம், ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்தவர்களுக்கு இக்கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக உள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் வெள்ளீஸ்வரர். சுக்கிரன் வழிபட்டதால் சுக்ரீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்குகிறார். இங்குள்ள அம்பாளின் பெயர் காமாட்சி அம்மன். கருணையே உருவான சாந்த ரூபத்துடன் நமக்கு அருள்பாலிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள், நீண்ட நாள் திருமணம் தாமதம் ஆகுபவர்கள் இக்கோவிலில் உள்ள மாப்பிள்ளை விநாயகரை தரிசித்து பலன் பெறலாம். இங்குள்ள விநாயகர் நின்ற கோலத்தில் சித்தி புத்தியுடனும் அமர்ந்த கோலத்திலும் ஒரே கருவறையில் காட்சியளிக்கிறார். இக்கோலத்தில் விநாயகரை காண்பது மிகவும் அரிதான ஒன்று. இங்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கியும், அருகில் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கிய நிலையில் பார்வதியின் வடிவமான காமாட்சி அம்மன் சன்னதியும் உள்ளது. அருகில் முத்துக்குமார சுவாமி அவரது துணைவியாரான வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் காட்சியளிக்கிறார். வெளிப்புற பிரகாரத்தில் நடராஜ பெருமானும் அவருடன் சிவகாம சுந்தரியும் அருள்பாலிக்கின்றனர். சுக்கிரனுக்கு எவ்வாறு கண் பார்வை பறிபோனது, அதை எப்படி மீண்டும் பெற்றார்னு நம்ம இந்த கதையின் மூலம் அறியலாம். ஒரு முறை அசுர மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தின் ஒரு பகுதியாக தானம் வழங்க வேண்டும். அப்போது அங்கு வந்த வாமனருக்கு நிலத்தை தானம் வழங்கவிருந்த போது அசுர குருவான சுக்கிரன் அங்கு ஏதோ தவறு நடக்கவிருப்பதாக சந்தேகித்து அதை தடுக்க முயன்றார். மகாபலி தனது குருவின் வேண்டுகோளை புறக்கணித்ததால் சுக்கிரன் மகாபலியின் கமண்டலத்தில் ஒரு சிறு வண்டாக உருவம் எடுத்து கமண்டலத்தின் முனைக்குள் சென்று நீரோட்டத்தை தடுத்தார். இதனால் மகாபலியால் நீரை வார்த்து தானம் வழங்க இயலவில்லை. இதை அறிந்த பெருமாளின் அவதாரமான வாமனரோ ஒரு தர்பை புல்லால் அந்த முனையை குத்தினார். அது சுக்கிர பகவானின் கண்ணை குருடாக்கியது. பின்பு வாமனர் 3 அடி மண்ணை தானம் கேட்டு முதல் அடியை பூமியிலும், அடுத்த அடியை வானிலும், 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையிலும் வைத்து தானம் பெற்றார். தான் இழந்த கண்ணை பெறுவதற்காக இங்கு சிவபெருமானை பூஜித்து மீண்டும் கண் பார்வை கிடைக்க பெற்றார். இக்கோவிலிலேயே சுந்தரர் அருளிய கண் பார்வைக்கான ஒரு ஸ்லோகம் இங்கு பதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தை 16 முறை பாராயணம் செய்து வந்தால் கண்மொழி கிட்டும். இக்கோவிலில் வெள்ளிக்கிழமை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். மேலும் கோவில் பிரகாரத்தை சுற்றி காசி விஸ்வநாதர், சேக்கிழார், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் ஆகியோருக்கு சிலையும் இங்கு உள்ளது. மேலும் இங்கு வாராகி வழிபாடும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது. இங்கு வாராகிக்கு மஞ்சள் கொம்பினால் மாலை கட்டி சாற்றி வழிபட்டு அனைவரும் பலன் பெறுகின்றனர். நந்திகேஸ்வரர், தண்டாயுதபாணி ஆகியோரும் பிரகாரத்தில் இங்கு அருள் புரிகின்றனர். வாமனர் ஒரு காலை பூமியிலும் மற்றொரு காலை வானிலும் வைத்து காட்சி புரிந்த கோலம் உலகளந்த பெருமாளாக நாம் அறிவோம். உலகளந்த பெருமாளையும் நாம் இங்கு காணலாம். மற்றும் சிவபெருமான் சன்னதிக்கு பின்புறத்தில் வாமனருக்கான சிலையும் இங்கு உள்ளது. மற்றும் தூண்களில் விநாயகர் சிம்ம வாகனத்தில் இருப்பது அரிதான ஒன்றாகும். கருவறை சுற்றியுள்ள பிரகாரத்தில் லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரும் அருள்பாலிக்கின்றனர். பழமையான இக்கோவிலில் பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. இக்கோவிலில் இப்போது சிறப்பாக சரபேஸ்வரருக்கு வழிபாடு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரபேஸ்வரருக்கு ராகு காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை மிகச் சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. மக்கள் தங்கள் வேண்டுகோளை சரபேஸ்வரரிடம் வைத்து தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பெற்று செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு சிறப்பான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இங்கு சரபேஸ்வரரிடம் திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலையில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் போன்றவற்றிற்காக சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. சரபேஸ்வரர் சன்னதிக்கு அருகிலேயே சரபேஸ்வரரின் மனைவியான பிரத்யங்கரா தேவி சன்னதியும் அவருக்கு அருகில் சூலினி துர்கை சன்னதியும் அமைந்துள்ளது. பிரத்யங்கரா தேவிக்கும் சூலினி துர்கைக்கும் அமாவாசை தோறும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. சரபேஸ்வரருக்கு எதிராக நவகிரக சன்னதியும் சனீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மயிலாப்பூருக்கு வந்தால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்க இந்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து வெள்ளீஸ்வரர் பெருமானையும் காமாட்சி அம்மனையும் இங்கு விசேஷமாக அமைந்திருக்கும் சரபேஸ்வரரையும் வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.